அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புது சுவையை சேர்ப்போம். வணக்கம், ராஜபுஷ்பா கிச்சனில் இன்றைக்கி 1 கிலோ மட்டனை வச்சு மட்டன் கிரேவி. இந்த மட்டன் கிரேவி செய்யறதுக்கு நாம் ஒரு சொட்டு தண்ணி சேர்க்க போகிறதில்ல, தாளிக்க போகிறதில்ல, வதக்க போகிறதில்ல, பொடிக்க போகிறதில்ல. இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சின்ன குழந்தைங்க கூட செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாமான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறத விட இன்னும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி ராஜபுஷ்பா கிச்சனில் கறியை எப்படி வாங்குறது, அதை எப்படி வாஷ் பண்ணுறது, அதை எப்படி வேக வைக்கிறதுங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மட்டன் கிரேவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். நல்ல பெரிய பெரிய துண்டாக உள்ள மட்டன் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதில் 4 பல்லாரி வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்தது தக்காளி, 2 பெரிய தக்காளியை அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். 3 பச்சை மிளகாயை நல்லா நசுக்கி சேர்த்துருக்கோம். அடுத்தது தயிர் 3 ஸ்பூன் அளவு, நல்ல கெட்டியான தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன். நான் சேர்த்த மசாலா காரம் கம்மியாகவும் இருக்காது, அதிகமாகவும் இருக்காது. இன்னும் கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூளும் நீங்கள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. அடுத்தது கரம் மசாலா தூள், அதுவும் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. நான் குட்டி ஸ்பூனில் சேர்க்கறதுனால 3 வாட்டி போடுற மாதிரி இருக்கும். எல்லாமே நான் கரெக்டாக 2 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் அந்த மசாலா அந்த கறியில் படுற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். ஸ்பூனால் கிளறினா பத்தாது, கையால் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா உப்பு காரம் எல்லா இடத்துலையும் படணும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, மல்லித்தலை அதையும் கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாச்சு. கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறோம். நான் வெண்ணெயை உடனே உருக்கி சேர்த்தேன். 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. நெய்யை சேர்த்து ஒரு கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்துலேருந்து குறைஞ்சது அரை மணி நேரம்னாலும் இந்த மசாலா அந்த கறியில் நல்லா உள்ள இறங்கணும். அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து இப்போ நம்ம எல்லா மட்டனையும் குக்கரில் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம். கிளறி வச்ச அந்த மசாலாவோட அப்படியே மட்டனை குக்கரில் சேர்க்குறோம். குக்கரில் சேர்த்துட்டு உடனே நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டு விசில் விட வேணாம். கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுறோம், அடுப்பில் வச்சு கொஞ்சம் கிளறி விடுங்க. அப்படி பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிளறப்பவே கறியில் உள்ள, வெங்காயத்தில் உள்ள, தக்காளியில் உள்ள தண்ணிலாம் அப்படியே மேலே வரும். அப்போ மூடி 5 விசில் விட்டு திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கறி வெந்திருக்கும். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. அந்த கறிலையும் வெங்காயத்துலேயும் உள்ள தண்ணி தான் இவ்வளோ தண்ணியும். இதை கொஞ்சமாக எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி கொஞ்சம் பெப்பரும் மல்லித்தலையை கட் பண்ணி போட்டு குடிச்சிங்கன்னா அப்படியே மட்டன் சூப் மாதிரி இருக்கும். வேணும்னா இதை நீங்கள் மட்டன் குழம்பா அப்படியே நம்ம சாப்பிட்லாம். நாம் மட்டன் கிரேவி செய்கிறதுனால இதை அப்படியே ஒரு நான்ஸ்டிக் கடாயில் மாற்றிக்கிறோம். கீழே கொஞ்சம் கூட நமக்கு அடி பிடிக்கல, அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ நான்ஸ்டிக் தவாவில் மாற்றியாச்சு. இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி கொதிக்க விட்டிங்கன்னா
சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். இன்னும் மட்டன் சுக்காவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பில் வச்சு கிளறினோம்னா மட்டன் சுக்காவாக மாறிடும். அவ்வளோதாங்க. 5 விசிலில் மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி 3மே செஞ்சிடலாம். தாளிக்காமல் வதக்காமல் தண்ணி சேர்க்காமல் சூப்பராக மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா என்னாச்சு, இந்த கிரேவி திக்காக ஆக ஆரம்பிக்குது. என் மகள் சொன்னாங்க, அம்மா தாளிக்காமல் இவ்வளோ சூப்பராக ஈஸியாக இருக்குமா செய்கிறதுக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குமா, நாங்களே செஞ்சுருவோம்மா இதை அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இனிமே வாரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவையான ரெசிபி வாரம் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம்.